மக்கள் போராட்டம் பண்ணல சார். எங்களுக்கு அவங்க வீடு தரேன்னு தான் சொன்னாங்க. தரேன்னு சொல்லிட்டு இப்ப சைதாப்பேட்டை மக்கள் வந்து 100 பேர் வந்துட்டாங்க, உங்களுக்கு வீடு கிடையாதுன்றாங்க. அங்க இருக்கிறது தளம் போட்ட வீடு தான், அது இடிஞ்சிடுச்சு. 20 வருஷம் ஆகுது கட்டி. சிங்கிள் ரூம் பாத்ரூம் போயிட்டு உள்ள வந்து திரும்ப கூட முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடு கட்டி ரெடியா இருக்கு, ஆனா எங்களுக்கு தர மாட்டாங்க. போய் கேட்டா நீங்க ரேஷன் கார்டு எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு இதுல இருக்கு அதுல இருக்கு இந்த ப்ராப்ளம். ஆனா எல்லா ப்ரூஃபும் நாங்க வச்சிருக்கோம். இப்ப கூட எடுத்துட்டு வந்து நாங்க காட்டுறோம். ஆபீஸ்க்கு போனாலும் எந்த பதிலும் கிடையாது. உங்களுக்கு வீடு வரும் போங்கன்றாங்க. இப்ப கேட்டா வீடு இல்ல அப்படின்றாங்க. நாங்க இப்ப இங்க வந்து போராட்டம் பண்ணதுனாலதான் இவ்வளவு கூட்டம் வந்தாங்களே. இதுக்கு முன்னாடி நாங்க போகும்போது யாருமே எங்களை எட்டி கூட பாக்கல. அந்த வீட்டை வந்து நீங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, அந்த வீட்டை இருக்க முடியுமா இருக்க முடியாதான்னு. இப்ப போன வாரம் கூட ஒருத்தவங்க தலையில கல்லு விழுந்து இப்ப ராயப்பேட்டில் அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அமைச்சர் தான் சொன்னாரு, எங்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு 40,000 ரூபாய் வாடகை கட்டணும்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்கு. அதை கூட நாங்க தள்ளுபடி பண்ணிடுறோம், கட்டினவங்க கட்டிட்டீங்க பரவாயில்ல, இருந்தாலும் நாங்க தரோம், நீங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய் கட்டினா மட்டும் போதும், உங்களுக்கு அந்த வீடு வந்துடும் அப்படின்னாரு. எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டோம், போட்டோ எடுத்தும் கொடுத்துட்டோம். அதுலயும் சில குறைகள் சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு. அதையும் நாங்க சால்வ் பண்ணிட்டோம். அப்பயும் எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. டிஎம்கேல வந்து சொல்லிட்டு மட்டும் தான் போனாங்க. இந்த ஓட்டு வந்து கேட்டாங்க, கோட்டப்புறத்துல யாருக்குமே அவங்க ஓட்டு போடல, டிஎம்கேக்கு முக்காவாசி பேர் போடல. அந்த இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா கையெழுத்தே போடல. எங்களோட இது ஸ்லம் போர்டுக்கே போலன்றாங்க. அங்க நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துல போய் கேட்டா உங்க ஃபைலே வரலன்றாங்க. அவங்க கையெழுத்து போட்டு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி கோட்டப்புற மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வாம்பே வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்க கையெழுத்தே போட்டு அந்த போர்டுக்கே போல. அப்புறம் எப்படி அவங்க எங்களுக்கு வீடு கொடுப்பாங்க? முன்னாடி இருந்த ஆட்சி கொடுத்தா தானே எங்களுக்கு இது வழி வரும். எங்களுக்கு அவங்க கொடுக்காமலே போயிட்டாங்களே. எங்களுக்கு வீடு வேணும். 10 நாள் 20 நாள் 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இத்தனை வருஷம் அந்த வீட்டுல கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு வீடு வேணும்னு அவங்க தமிழ்நாடு அரசுல இருந்து சொல்லணும். அந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துல இருந்து ஒரு கிரீன் கலர் ஷீட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த கிரீன் கலர் ஷீட் எங்க பேர்ல எங்களுக்கு வரணும். அதே மாதிரி பெண்கள் பேரு ஆண்கள் பேரு அப்படின்னு சொல்றாங்க. யார் பேர் எந்த வீடு அவங்க பேர்ல இருக்கோ அவங்களுக்கே கொடுக்கணும். அவங்க ஒரு சில வீட்டுல லேடிஸ் இல்லாம இருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால அவங்கவுங்க பேர்ல அந்த கிரீன் ஷீட் அலாட் பண்ணி எங்களுக்கு கைக்கு வரணும். சார் 195 சார் 195 வீடு வேணும் சார். நாங்கள் ஜனவரி மாதமே கொடுக்குறேன்னு சொல்லி எழுதிட்டு சொல்லிட்டு போனாங்க. சொன்ன வாக்கு காப்பாற்றல. நாங்கள் எப்படி சார் உடஞ்சி போன வீட்டில் எப்படி சார் இருப்போம்? இடிஞ்சு போய் உடஞ்சி போய் வீடு உள்ள ஒழுது சார். எப்படி சார் இருப்போம்? நாங்கள் எங்கள் வைத்திய சார் எங்களுக்கு தான் சரியும் சார். இவங்க மறைவு பண்ணதை எழுத்து போய் சொல்கிறாங்க. தினா சார் எப்படி சார் எழுத்து போவாங்க? குழந்தை குட்டி நாங்கள் ரோட்டில் படுத்து சார், தெருவில் படுக்கிறோம் நாங்கள். இவங்க கொசு கட்டியில் வந்து படுக்க சொல்லுங்க, காவத்தில் வந்து படுக்க சொல்லுங்க. செப்டி டேங்க் அடைச்சிட்டு செப்டி டேங்க் தண்ணி போகல. இந்த வேதனை நாங்கள் வேதனை படுறோம் சார். இதெல்லாம் நாங்கள் டெய்லி நொந்து நாங்கள் போகிறோம். டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறோம் சார். எங்களை வெளியே போய் வாடகை கொடுத்து எங்களால் வாடகை கொடுக்க முடியல சார். 3000 கொடுக்க முடியல சார். நான் வீட்டு வேலை செய்கிறேன், எங்களால் கொடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படிதான் சொல்கிறாங்க சார். கொடுக்குறேன் இதே தான் சொல்கிறாங்க சார். ஆனால் ஒன்றும் கொடுத்த பாடில்லை சார். சொல்கிறாங்க சார், காப்பாற்றுறது சார். சொன்ன வாக்கை காப்பாற்றுறது இல்லை. சொன்னதான் சொல்லின்னுங்கிறாங்க. சொல்லினே தாங்கிறாங்க சார், செய்யறது கிடையாது. இன்னைக்கு 45 வருஷம் 50 வருஷமா இருக்கிறோம் சார். நாங்கள் இன்னைக்கு நான் பிறந்து வளர்ந்ததே இந்த ஏரியா சார். நான் பிறந்த வளர்ந்த இடம் சார் இது. நாங்கள் விட்டுட்டு எப்படி சார் போவோம்? நாங்கள் எப்படி சார் போவோம் அந்த ஊரை விட்டு? நாங்கள் வீடு கிடைக்க மட்டும் நாங்கள் போராடுவோம் சார். எங்களுக்கு வீடு வேணும் சார். எங்களுக்கு 195க்கு வீடு வேணும். நாங்கள் போராடுவோம். நாங்கள் 20 முறை நாங்கள் போராடுவோம். நாங்கள் எழுந்து போக மாட்டோம் சார். நாங்கள் இங்கே தான் இருப்போம். அவன் யார் வந்து பதில் சொன்னாதான் சார் நாங்கள் போவோம். இன்னைக்கு எழுதி கொடுத்தா தான் நாங்கள் போவோம். கண்டிப்பாக எங்களை வீடு கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்கணும். உத்தரவாதம் கொடுத்தாதான் நாங்கள் போவோம். இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம் சார். இங்கே தான் இருப்போம் சார். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.